ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது நமக்கு ஒன்று வேணும், நம்ம விரும்பியது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மனநிலையில இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வீடியோல இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு 3 முறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது இன்னும் சீக்கிரமா நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்மளை நோக்கி கவர்ந்தெழுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். இங்க எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு ஆற்றல் மிக்க சக்தியா பார்க்கப்படுது. நிறைய பேர் சொல்லுவோம், எதிர்பார்க்காதீங்க, அந்த ஃப்ளோலயே போகுங்க, எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதாவது நல்ல விஷயங்களை, நமக்கு வேணுன்ற விஷயங்களை எதிர்பாருங்க. எதிர்பார்க்கறதுன்றது ஒரு ஆற்றல் மிக்க சக்தி. உங்களுடைய சக்திய சரியான முறையில சரியான திசையில கொண்டு போய் உங்க வாழ்க்கையில நீங்க வேணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை அதிகமா அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நன்றி உணர்தல். நம்ம இந்த சக்தி வாய்ந்த 3 முறைகள் சொன்னோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நன்றி உணர்தல். இந்த நன்றி உணர்தல் எப்படி பண்ணணும், அப்படி பண்ணா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நன்றி உணர்தல்ன்ற ஒரு விஷயம் சின்னதா நம்ம ஆரம்பிக்கலாம். டெய்லியும் நைட்டு அந்த நாள்ல நடந்த ஒரு 3 விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வா ஃபீல் பண்ணி நன்றி அப்படின்றத எழுதணும். அப்படி எழுத முடியலையா, நினைக்கணும். நினைக்கிறத விட எழுதுறது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எழுத ட்ரை பண்ணுங்க. நன்றி உணர்வுன்னு ஒரு நோட்டே போட்டுட்டாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணும் போது நீங்க நல்ல விஷயங்களை தேடுவீங்க. அந்த நாள் நமக்கு என்ன நல்லது நடந்தது, எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள்ல உங்களோட கவனம் எல்லாம் போகும். அப்போ நீங்க அந்த நாள்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ரீகலெக்ட் பண்ணுவீங்க. ரீகலெக்ட் பண்ணும் போது இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். என்னன்னா, அந்த நாள்ல அதாவது உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்திருந்தா உங்க எண்ணங்களால அதை நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வடிவமைத்தும் கொள்ளலாம். அப்படி பண்ணும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் ரொம்ப அதிகமாவே நடக்கும். இதுதான் நம்ம நன்றி உணர்வோட மிகப்பெரிய சக்தி. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த ஒரு பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே நினைச்சு அதுக்கும் நன்றி சொன்னீங்கன்னா அது சீக்கிரமாவே நடக்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷன். இங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த காட்சிப்படுத்துதல் அப்படின்றதுல நடக்க போறத அப்படியே அப்படியே ஒரு படமா நீங்க வந்து அப்படியே நினைச்சு பார்க்கணும். என்ன நடக்கணுமோ அதை அப்படியே நினைச்சு பார்க்கணும், ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம. அப்படின்னா என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல உள்ள கிளாரிட்டி இருக்கணும். அதுல கிளாரிட்டி இருந்தாதான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியும், என்ன வேணும்னு தெரிஞ்சாதான் அதை நீங்க அப்படியே நினைச்சு பார்க்க முடியும். ஸோ அதை ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை நீங்க அப்படியே அந்த மனசுல நினைச்சு பார்க்கும் போது இன்னும் சீக்கிரமா அந்த விஷயத்த வந்து நீங்க அடைய போறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ரொம்ப சீக்கிரமாகவே யூனிவர்ஸும் நீங்களும் அலைன் ஆகி நீங்கள் நினைக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு. அதாவது நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லை இந்த டிசம்பர் மந்த்ல இல்லை ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே நிறைய வந்து பார்த்துருப்பீங்க விஷன் போர்டுன்னு சொல்லிட்டு. பட் விஷன் போர்டுக்கு இவ்வளோ பவர் இருக்கும் நான் நினச்சி பார்க்கல. எனக்கு சில விஷயங்கள் படிக்கும் போது தான் தெரிஞ்சது. விஷன் போர்டு அப்படின்றது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒரு A4 ஷீட்லேயோ ஒரு சார்ட்லேயோ ஒட்டி வைப்போம். ஒட்டி வச்சுட்டு அதை காலையில் எந்திரிச்சு அதை பார்த்து நமக்கு என்ன நடக்கணும் அது லைக் ஒரு ரிமைண்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரி தான் வரப்போறோம், அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஒரு சார்ட்லயோ ஒரு A4 ஷீட்ல ஒரு போர்ட்லயோ ஒட்டி வச்சு நமக்கு என்ன நடக்கணுமோ அதை அப்படியே நடந்த மாதிரி லைக் சேம் விஷுவலைசேஷன் மாதிரி தான். பட் என்னன்னா இது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், என்ன நம்ம வேணுமோ அதை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது காலையிலேயே நைட்டும் நம்ம அதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரி நினைக்கும் போது அது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். ஸோ இந்த 3 விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்,
எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு மெத்தடாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் மோரோவர் இது பண்ணுறப்போ ரொம்ப சலிப்போட சோம்பேறித்தனம் ஐயோ பண்ணணுமே அப்படின்லாம் தயவு செஞ்சு பண்ணவே வேண்டாம். எப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமாக இது கஷ்டம் இல்லாமல் நீங்களா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை அப்படியே பழக்கமாக்கி கொள்ளுங்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பழக்கமாக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கவர்ந்தெழுக்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு என்ன வேணுன்றது கிளாரிட்டி இருந்தால் தான் அதை நம்மளால் அடைய முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. உங்களால் சொந்தமாக்க முடியும், நீங்கள் நம்புங்க. அதை அந்த ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் வெரி வெரி வெல் டிசர்வ்டுன்னு நம்புங்க, ரொம்ப தகுதியானவருன்னு நம்புங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக செலவழியுங்க. அதில் கண்ணை மூடி உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாகிருச்சுன்னு நம்புங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியில மகிழ்ச்சியோட இருங்க. நீங்க நன்றி சொல்ற விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்றது பிரபஞ்சத்தோட பொறுப்பு. அதாவது இந்த நன்றி உணர்வுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அதை கான்சியஸாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நல்ல விஷயங்களுக்கு தானே நம்ம நன்றி சொல்லுவோம், கெட்ட விஷயங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை தேடி தேடி நம்ம நன்றி சொல்லும் போது டோட்டலாக நீங்கள் என்ன சொல்றது பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இன்னொரு ஒரு விஷயம், இது ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். என்னன்னா உங்களுக்கு வேணுன்ற விஷயம் நடந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி அதை காலையில மத்தியானம் நைட்டு ஒரு முறை படிச்சு அதை சந்தோஷமா, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா அதை படிக்கணும். அப்படி படிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். ஸோ தயவு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்க வாழ்க்கையவே மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.